வெளியூர் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாங்க, இந்த திருடனை வந்து அவரை அடிச்சு அவர் கையில இருக்க எல்லாத்தையும் பறிச்சுட்டு, பணத்தை ஒரு பொருட்களை எல்லாம் பறிச்சுட்டு, அவர் சட்டை பேண்ட் எல்லாம் உருவிடுறாங்க. உருவிட்டு அவரை அடிச்சு அவரை வந்து காயப்படுத்தி ஒரு இடத்துல போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப அந்த பக்கமா ஒருத்தர் வர அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு மதத்தினுடைய மத குரு. அவர் வந்து பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, ஐயோ செத்து கிடக்கா, நம்ம நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நம்ம சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டு ஓடி போயிடறான். அடுத்து ஒருத்தர் வரா, லேவியன் வரா. அவன் அங்கிருந்து பார்க்கும்போதே என்னன்னா கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணினான், அந்த பாதையை வந்து எதிர்பாதையில போயிடறான். கடைசியா சமாரியன் வரான். அவன் வந்தவனை பார்த்து என்ன பண்றான், அந்த காயத்தெல்லாம் கட்டுறான். காயத்தெல்லாம் கட்டிட்டு அவனை வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவனுக்கு வைத்தியம் பார்த்தான். பார்த்துட்டு என்ன சொல்றான், அங்க உள்ள டாக்டர் என்ன சொல்றான், நீங்க வைத்தியம் பாருங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இதுக்கு அதிகமாக செலவானாலும் நான் உங்களுக்கு தந்துடுறேன், நான் போயிட்டு வர்ற வழியில உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாரியன் என்ன பண்றான், இந்த டாக்டர் சொல்றான். சமாரியன் பண்ணது நல்ல காரியமா இல்ல அந்த மதகுரு பண்ணது, அந்த லேவியன் பண்ணது நல்ல காரியமா? நீங்க யார் மாதிரி இருப்பீங்க? சமாரியன் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் இன்னைக்கு நல்ல நற்கத்தம் வீசுகின்ற, நல்ல வாசனை வீசுகின்ற ஒரு நபர்களா நீங்க இருப்பீங்க. ஏன்னா அதனால எல்லாரும் இதை வந்து